சித்ரா பௌர்ணமியையொட்டி இரண்டாவது நாளாக திருவண்ணாமலையில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், இரண்டாவது நாளான இன்று எவ்வளவு பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள்? கோயில் நிர்வாகம் சார்பாக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? உலக பிரசித்தி பெற்ற ஸ்தலமான திருவண்ணாமலையில் நேற்றைய தினம் இரவு 9:57 மணிக்கு சித்ரா பௌர்ணமி பிறந்து இன்றைய தினம் இரவு 11:07 மணி அளவில் சித்ரா பௌர்ணமி என்பது நிறைவடை உள்ளதாக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முதலே திருவண்ணாமலைக்கு பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அண்ணாமலையாரை தரிசித்து வருவதுடன் தொடர்ந்து 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்களையும் வழிபட்டு இரவு முழுக்க நமசிவாய மந்திரத்தை ஜபித்தபடி பௌர்ணமி நிலவொளியில் கிரிவலம் மேற்கொண்டு வந்தனர். தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று அதிகாலை முதலேயே தொடர்ந்து கிரிவல பாதை முழுக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்பொழுது கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அண்ணாமலையார் திருக்கோவிலுக்குள் ராஜகோபுரம் வழியாக அனுமதிக்கக்கூடிய பக்தர்கள் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசித்து வருகிறார்கள். அவர்களுக்காக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் திருக்கோவிலுக்குள்ளே குடிநீர், மோர், தர்பூசணி, பிஸ்கட் வகைகள் உள்ளிட்டவைகளை முழுமையாக கோவில் நிர்வாக ஊழியர்கள் பக்தர்களின் வசதிக்காக வழங்கி வருகிறார்கள். அது மட்டுமின்றி கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டு வரும் பக்தர்களின் வசதிக்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 14 இடங்களில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரும், காவல்துறையினர் சுமார் 5000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இரவு தொடர்ந்து தற்போது பகல் வரை தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருவண்ணாமலை மாட வீதி மட்டுமின்றி அண்ணாமலையார் திருக்கோவில், கிரிவல பாதை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் 800க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பக்தர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டும் வருகின்றனர். தொடர்ந்து இரண்டாவது நாளாக தற்பொழுதும் அதிகாலை முதல் கிரிவல பாதையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் நமச்சிவாய மந்திரத்தை ஜபித்தபடி கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள். இன்றைய தினம் தற்பொழுது தட்பவெப்பநிலை சற்று குறைவாக இருப்பதால் பக்தர்களின் கூட்டமானது மிகுந்த அளவு காணப்படுகிறது. தொடர்ந்து கிரிவல பாதை முழுக்க பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன்.